பாருங்கள் சூப்பராக எடுத்து அடிபொலியாட்டம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த பொடியை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி மாதிரி தான் இந்த பொடியை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் கண்டிப்பாக குழந்தைக்கு மிஸ் பண்ணாமல் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். இந்த ரெசிபி பின்னாடி வரும் பாருங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், வந்த நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி 18க்கு அதாவது என்ன சமையல் பண்ணிக்க அப்படின்னா ஒரு 2 வெரைட்டி, அதாவது ஒரு 3 வீடியோ வரும்ப்பா. சக்கரை பொங்கல் ஷார்ட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ சாதம் லாங் வீடியோ வரும். இந்த ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீனட் செஸ்மி சாதம், அதாவது நிலக்கடலை எள்ளு சாதம் அப்படின்னு சொல்லலாம். கடலைக்காய் வச்சு வந்து எள்ளு சாதம். இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்கணுன்னு யோசிச்சு எப்பயும் போல் ரெகுலராக புளியஞ்சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்காம கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது எத்தனை பேர் பண்ணியிருப்பேன்னு தெரியல. இந்த வாழைப்பூ சாதம் எல்லாரும் பண்ணியிருப்பேலாம் இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, உங்களுக்கோசரம் ஒரு யூனிக்காக சர்ச் பண்ணும்போது நான் வந்து இதை 2 டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீனட் செசிமி சாதம், அதாவது நிலக்கடலை எள்ளு சாதம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க, இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். அரைச்சிட்டு சாதம் ஆல்ரெடி நம்ம வந்து சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு இது வந்து ரோஸ்டட் பீனட் தான்ப்பா, அதாவது வறுத்த கடலக்காய். உங்களுக்கு கடலக்காய் பச்சையாக இருந்ததுன்னா நல்லா வறுத்துக்கோங்க. இது ரோஸ்ட், அதாவது வறுத்த கடலக்காய்னால இதை நான் வறுக்கலை. கடாய் சூடாக எடுத்து நம்ம வந்து கப் எள்ளு, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எள்ளு வேணுமோ, எவ்வளோ பேருக்கு சாதம் பண்ணுறீங்களோ அது மாதிரி நான் வந்து நல்லா ஒரு குட்டி கப்பில் நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். வெள்ளு நல்லா வறுத்துட்டு படப்படன்னு ஆனவுடனே வரமிளகா போடுவோம், தேங்காய் போடுவோம். பாருங்கள், படப்படன்னு வெடிக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம், காரம் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 மிளகா போட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை போட்டுவிட்டு இந்த 1 கப்பு தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை அரைச்சுண்டுடலாம். மிக்சியில் அரைச்சுண்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடலக்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம், குறைன்னு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுனாச்சு. இது குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். நான் உங்களுக்கு இதில் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த நிலக்கடலை எள்ளெல்லாம் வறுத்தோம் இல்லையா, இதை நீங்கள் வந்து பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஃப்ரீசரில். ஓகே, ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசரில் வச்சாலும் கெட்ட ஆகாது, ஃப்ரிட்ஜு நார்மலில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க முடியல, லேட்டாக ஏந்துட்டோம், நமக்கும் சரீரம் தானே. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், சாதத்தை மட்டும் வச்சுட்டு இதை பொடியை தாளிச்சுட்டு இதை பொடியை போட்டு சாதம் பண்ணி வச்சேன்னா சூப்பராக அடிபொலியாட்டம் நமக்கு வந்து ஃபட்ஃபடால நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க குழந்தைகளுக்கு சௌரியமாக இருக்கும். இது அதே மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக், நம்மளோட சேனலோட ஃபேவரட் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைகளுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுங்கோ. வாங்க, அடுத்தது நம்ம வந்து தாளித்து சாதத்தை போட்டு கலந்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து நார்மலாக நம்ம ஆற்றுல டெய்லி வைக்கிற ரைஸ் தான். அதை வச்சு சாதத்தை குக்கரில் வச்சு எடுத்து ஆற போட்டு நல்லா உதிரியாக இப்படி நம்ம வந்து கையில் ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு. இதை அப்படியே தாளிச்சுட்டு சாதத்தை போட்டு கலக்க வேண்டியது தான். கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம அதுலேயும் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வரமிளகா அரைச்சிருக்கலாம் ரெட் சில்லி. அதனால் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பொடி, அதை போட்டுக்கலாம்.
நான் இதில் கொஞ்சம் தான்ப்பா போட்டிருக்கேன் பாருங்க. இதை அப்படியே வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு 200 நாள் வந்து இதை பண்ணின்ற போகிறேன். சூப்பர். நல்லா வந்து இப்போ நம்ம சாதத்தை போட்டு கலரிடலாம். சாதத்தை போட்டு கலரிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு பொடி பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் போட்டுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ சாதம் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு கலந்துக்கலாம். சூப்பர்ப்பா, நைஸ் அரோமா. இந்த எள்ளு, நிலக்கடலை, அதே மாதிரி நிலக்கடலையும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. ஸோ நல்லா லேவிஷாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். 10 நிமிஷம் கூட இல்லைப்பா. இந்த பொடியை நீங்கள் வறுத்து நிஜமாகவே இது நீங்கள் தீர பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவாளுக்கும் சரி, இந்த மாதிரி கலந்து சாதம் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போவேல் அப்படின்னா அதுக்கும் சரி, குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸும் சரி, ரொம்ப ஹெல்த்தி. நிலக்கடலை சூப்பரான அடிபொலியான நிலக்கடலை எள்ளு சாதம். பீனட் சிஸ்மி ஆயில், சிஸ்மி ஆயில்னே வருது கர்மம். ரைஸு, நிலக்கடலை எள்ளு சாதம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிப்பா, அடிப்பொலியான ரெசிபி. நிஜமாகவே இந்த ஆடி 18க்கு 2-3 ரெசிபி வரும். ரெண்டுமே வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொடியை என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருங்க. ஒரு நாளைக்கோ ஏதோ ஒன்று பொடி பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா. இப்போ நானே அரைச்சேன், பட் எனக்கு அவ்வளோ செலவாகாது. நானே 200 நாள் என்ன பண்ணுவேன், அந்த சாதம் மட்டும் வச்சுட்டும் இதில் நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுங்க. பாருங்க, கிட்ட காமிக்கிறேன், அதுக்கு தான் எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்க, நல்ல கலராக இருக்குல்ல. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதே மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன், அதில் நோ டவுட் அட் ஆல். நான் வந்து விதவிதமாக யோசிச்சு என்னோட ஆசையும் கூட உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. நீங்களும் அதை பார்க்கணும் இல்லையா? நான் கொடுக்கறத நீங்கள் பார்க்கணுங்கிறதா தான் நான் ஆசைப்பட்றேன். உங்களோட சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த சேனல் இவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் வார்ம் வெல்கம். போஜனம் சேனலுக்கு, நம்மளோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.